Hi friends, welcome to our channel. Friends, இன்னைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் வீடியோ தான். அதாவது இந்த த்ரெட்டை வந்து எப்படி வந்து நம்ம சுற்றுறது அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோங்க. நிறைய சிஸ்டர்ஸ் வந்து எனக்கு மெசேஜ் பண்ணுறீங்க, என்னென்னு நீங்கள் வந்து த்ரெட்டை வந்து எப்படி சுற்றுறீங்க, நாங்கள் வந்து இந்த மாதிரி ஹேங்ஸ் வாங்கினா எங்களுக்கு சிக்காகிடுது, இந்த சிக்கை எடுக்கிறக்கே எங்களுக்கு ரொம்ப நேரம் ஆகுது, அப்போ சிக்கு இல்லாமல் இதை எப்படி சுற்றுறது, அதே போல் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது நாங்கள் பார்த்துருக்கோம், அது வந்து த்ரெட் வந்து சென்டர்லேருந்து வருது, அந்த சென்டர் வந்து நீங்கள் எப்படி கொண்டு வரீங்க, அந்த மாதிரி வந்து நிறைய கொஸ்டின்ஸ் கேட்குறீங்க. அது எல்லாத்துக்கும் இந்த ஒரே வீடியோவில் வந்து நான் பதில் சொல்லிடுறேன் பாருங்கள். இது ரொம்ப சிம்பிள் தாங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியான வேலை தான், சரிங்களா? ரொம்ப கஷ்டமே கிடையாது. நீங்களே ரொம்ப சுலபமாக இந்த மாதிரி த்ரெட் இல்லைங்க, இதை விட 1 mm 0.5 mmலேருந்து எல்லாமே நான் இதே மாதிரி தான் சுற்றுவேன், பார்த்துக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான் பாருங்கள். இந்த த்ரெட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எனக்கு வந்து ஒரு ஹேங்க் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு, சரிங்களா? இதை பாருங்கள், எனக்கு த்ரெட் வந்து இந்த மாதிரி தான் வந்திருக்கு, சரிங்களா? இதை விட எல்லாம் ரொம்ப கசங்கி வரும் பாருங்கள், நம்மளுக்கு வந்து நீட்டாக வராது. ஹேங்ஸாக வாங்கினோம்னா இப்படி தான் வரும், பால்ஸாக வாங்கினா தான் பெர்ஃபெக்டாக இருக்கும், சரிங்களா? இப்போ இந்த வாங்கியிருக்கோன்னா இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எப்படி நீட் பண்ணுறதுன்னு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி வந்திருக்குங்களா, ஃபஸ்ட்டு இப்படி பார்த்தீங்கன்னாவே தெரியும், இந்த கோடு தெரியுது இல்லைங்களா, இந்த கோடு தான் நம்மளுக்கு மெயின். இந்த த்ரெட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி எல்லா பக்கம் வந்து டைப் பண்ணி வச்சுருப்பாங்க பாருங்கள், இந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுருப்பாங்க, சரிங்களா? இந்த டைப் பண்ண இடத்த நம்ம எடுத்துக்கணும். இந்த டைப் பண்ண இடத்த எடுத்துகிட்டு பாருங்கள், இந்த இந்த த்ரெட்டுக்கு இந்த பக்கமும் அந்த பக்கமும் எதுவுமே இருக்கக்கூடாது, எல்லாம் டைக்குள்ளே தான் இருக்கணும். முதல்ல பிரிக்கவும் கூடாது பாருங்கள். இந்த பக்கமும் அதே மாதிரி இந்த டைக்குள்ளே இருக்கான்னு பார்த்துக்கிறேன் பாருங்கள், எல்லாமே இந்த டைக்குள்ளே தான் இருக்குது, சரிங்களா? இப்போ இது ஒரு எண்டை நான் கையில் பிடிச்சிக்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தா எனக்கு 2 ஹேங்ஸ் வந்து வந்திருக்கு பாருங்கள், இது 200 கிராம்ஸ் எனக்கு வந்திருக்கு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், ஒரு த்ரெட்டை இதுக்கும் ஜாயிண்ட் ஆன த்ரெட்டு நம்ம பார்த்தாவே தனியாக தெரியும், அந்த த்ரெட்டை பிரிச்சுக்கலாம், சரிங்களா? இப்போ நம்ம ஒரே ஒரு ஹேங்கை வந்து ரோல் பண்ண போகிறோம் பாருங்கள். இந்த ஒரு எண்டை நான் கையில் பிடிச்சிட்டேன், சரிங்களா? இந்த ஒரு எண்டை எடுத்துட்டேன். எண்டுனா இந்த ஒரு நாட் எடுத்து நம்ம இப்படி கையில் பிடிச்சிக்கிறோம். அதே மாதிரி வேறு நாட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள். இந்த நாட்டை பிடிச்சிட்டு வேறு நாட் இருக்கா அப்படின்னு சொல்லி தேடணும் பாருங்கள். இங்கேயும் நாட் இருக்குது, சரிங்களா? அதேமாரி இந்த நாட், இதை எல்லா த்ரெட்லேயும் நம்ம மேக்ரமே த்ரெட்லேயும் இதே போல் தாங்க இருக்கும். எல்லா த்ரெட்லையுமே இந்த மாதிரி நாட்ஸ் போட்டிருப்பாங்க. அது எதுக்குன்னா நம்மளுக்கு வந்து சிக்கு விழுகாமல் இருக்கிறதுக்காக போட்டிருப்பாங்க. இந்த நாட்ஸ் வந்து மேக்ஸிமம் கலண்ட் இருக்காது. அதே போல் நீங்கள் ஸ்டோர் போய் வாங்கினாலும் எந்த மாதிரி சிக்காக இருந்தாலும் பரவாயில்ல பாருங்கள், நீங்கள் ஸ்டோரில் டைரெக்டாக போய் வாங்கினாலும் இந்த மாதிரி நாட் இருக்கா அப்படின்னு சொல்லி பார்த்து வாங்குங்க. இந்த நாட் இல்லாட்டி வாங்காதீங்க, ஏன்னா இந்த நாட் இல்லாட்டி உங்களால் வந்து அதை ரோல் பண்ண முடியாது, சரிங்களா? பாருங்கள், இந்த த்ரெட்டில் வந்து இந்த 2 சைடு நாட் கொடுத்துருக்காங்க, சரிங்களா? இந்த மாதிரி நாட்ஸ் இருக்குது எல்லா த்ரெட்லேயும், மேக்ரமே த்ரெட்லேருந்து ஒயர்லேருந்து எல்லாத்துலேயுமே இந்த மாதிரி தான் இருக்கும், சரிங்களா? பாருங்கள். அடுத்தது நம்மளுக்கு என்ன தேவைன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பென்சில் இல்லாட்டி நீங்கள் பென், அதாவது வந்து இது வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். நீங்கள் ஒரு ஸ்டிக்கே எடுத்துட்டிங்கனாலும் அந்த ஸ்டிக் வந்து நல்லா ஸ்மூத்தாக இருக்கணும். அதாவது சுற்றி முடித்த பிறகு நம்ம அந்த நூலை வந்து இழுக்கும்போது அந்த நூல் வந்து கலண்டு வரணும், அந்த மாதிரி இருக்கணும். அதாவது வலுவழுப்பு தன்மை இருக்கிற மாதிரி இருக்கணும். இந்த கட்டப்பை குச்சி இருக்குது இல்லைங்களா, அந்த கட்டப்பை குச்சி கூட மூங்கில் குச்சியாக இருந்தால் அது யூஸ் பண்ணாதீங்க. பிளாஸ்டிக்கில் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பென்சில் எடுத்துக்கலாம், பென் எடுத்துக்கலாம். பெண்ணுனாலும் இந்த நேரம்லாம் இந்த சொருன்னு இருக்கு இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் எடுத்துட்டிங்கன்னா இப்படி கலண்டு வராது, சரிங்களா? இந்த மாதிரி ஒரு பென்சில், நான் வந்து எல்லாத்துக்குமே இந்த பென்சில் தான் யூஸ் பண்ணுவேன் பாருங்கள். இந்த பென்சிலோட இந்த இடம் பார்த்திங்கனாவே தெரியும், ரொம்ப வந்து பாருங்கள் டேப் ஒட்டி எடுத்து, ஏன்னா நிறைய வந்து நான் இதில் தான் ரோல் பண்ணியிருக்கேன், சரிங்களா? பாருங்கள், இந்த மாதிரி ஒரு பென்சில் எடுத்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது ஒரு சிசர் எடுத்துக்கோங்க. அப்புறம் சின்னதாக டேப்பு, நம்ம வீட்டில் இந்த செலோ டேப்பெல்லாம் இருக்கும் இல்லைங்களா, அந்த மாதிரி சின்னதாக ஒரு டேப் எடுத்துக்கோங்க. டேப் எடுத்து சுற்ற வேண்டாம் பாருங்கள். பென்சிலில் நான் இப்படி வச்சுருக்கேன், பென்சில் தெரியுதுங்களா, பென்சிலுக்கு மேலே இப்படி ஒட்ட வச்சுருக்கேன், சரிங்களா? இனி அடுத்தது நீங்கள் ஏதோ ஒரு இடத்துல இந்த த்ரெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். நான் வந்து டேபிள் ட்ராயர் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து ஃபிக்ஸ் பண்ண போகிறேன். உங்கள் வீட்டில் வந்து டேபிள் இருந்தால் அந்த டேபிளோட ட்ராயர்ஸ் இருக்கு இல்லைங்களா, அதில் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம்னா ஈஸியாக இருக்கும். இல்லாட்டி இந்த பெஞ்ச் இருக்குது இல்லைங்களா, 3 கால் முக்காலி இல்லாட்டி அந்த 4 காலில் வந்து பெஞ்ச், சேர் இல்லைங்க பெஞ்சு, அதில் வந்துட்டு உங்களுக்கு இந்த மாதிரி நம்ம ரவுண்டு ஷேப்பில் மாட்டணும், சரிங்களா? இப்போ நான் வந்து என்னோட இதில் வந்து மாட்டி காமிக்கிறேன் பாருங்கள். நான் ட்ராயரில் மாட்டுறேன், நல்லா பாருங்கள். இதெல்லாம் நான் எதுவுமே வந்து ரிமூவ் பண்ணலை, சரிங்களா? பாருங்கள், இதெல்லாம் நான் எதுவுமே ரிமூவ் பண்ணலை. இந்த ட்ராயர் வந்து கொஞ்சமாக இப்படி புஷ் பண்ணிக்கிறேன். புஷ் பண்ணிவிட்டு இங்கே பாருங்கள், அந்த இது இருக்கு இல்லைங்களா, இது அப்படியே இந்த இதை எடுத்துகிட்டு போய் பாருங்கள் அப்படியே நான் மாட்டுறேன், சரிங்களா? நான் இன்னும் பிரிக்கவெல்லாம் இல்லை, நான் அப்படியே ட்ராயரில் வந்து எல்லாத்தையும் சுற்றி இப்படி மாட்டி விட்டுறேன் பாருங்கள். ஃபுல்லாக இப்படி மாட்டி விட்டாச்சு, தெரியுதுங்களா? இப்படி மாட்டியாச்சு.
பாருங்கள் இந்த மாதிரி ட்ராயரை சுற்றி மாட்டியாச்சு. மாட்டிட்டு இதுக்கு அப்புறமா தான் நான் கட் பண்ண போகிறேன். எப்படி கட் பண்ணுறேன்னு பாருங்கள். ஃபஸ்ட் வந்து ஒரு த்ரெட்டை கட் பண்ணி விட்றேன். இங்கே பாருங்கள், இப்போ கீழால் இருக்குங்களா, இதை வந்து ஃபஸ்ட்டாக கட் பண்ணி விட்றேன். நம்ம உங்களால் வந்துட்டு இந்த நாட்ஸை வந்து கையிலேயே பிரிக்க முடியும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் கையிலேயே பிரிச்சுக்கோங்க. பாருங்கள், சிலதெல்லாம் இழுத்ததையும் பிரிஞ்சு வந்துடும். கையிலேயே பிரிக்க முடியும்னா பிரிச்சுக்கோங்க. பாருங்கள், நான் பிரிச்சுட்டேன். இப்போ எனக்கு இதில் பார்த்தீங்கன்னா 2 எண்டு இருக்குது, தெரியுதுங்களா? பாருங்கள், இதில் பாருங்கள் 2 எண்டு இருக்குது, சரிங்களா? ஆனால் இந்த 2 எண்டு எதுவும் பண்ணாதீங்க, அப்படியே வச்சுருங்க. பின்ன நம்ம ட்ராவுக்குள்ளே வந்து இன்னொரு நாட் விட்டுருக்கோம் பாருங்கள், இங்கே ஒரு நாட் இருக்குது, சரிங்களா? இதையும் பிரித்து பாருங்கள். இந்த நாட்டை வந்து நம்மளால் கையில் பிரிக்க முடிஞ்சால் பிரிச்சுருங்க. சப்போஸ் கையில் பிரிக்க முடியலைன்னா கரெக்டாக அந்த நாட்கிட்ட கட் பண்ணிடுங்க. கட் பண்ணிவிட்டு இப்போ இதை எடுத்தால் இந்த த்ரெட்டு பாருங்கள் எப்படி வந்திருக்குன்னு. இது ஒரு பிட்டாக வந்திருக்கு. அப்போ இந்த த்ரெட்டில் வந்து நம்மளுக்கு எண்டு பாயிண்ட்டோ ஸ்டார்ட் பாயிண்ட்டோ எதுவுமே கிடையாது. அதனால் இந்த த்ரெட்டை வச்சிடலாம், சரிங்களா? இப்போ நம்மளுக்கு வந்து எண்டு பாயிண்ட்டும் ஸ்டார்ட் பாயிண்ட்டும் பாருங்கள், இந்த 2 தான் எண்டு பாயிண்ட் ஸ்டார்ட் பாயிண்ட். இதையும் ஃபஸ்ட் எடுத்ததையுமே உருகி பார்க்கணும். பாருங்கள், இப்போ நான் இந்த த்ரெட்டை உருகிறேன். இந்த த்ரெட் எனக்கு எப்படி இருந்து வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த த்ரெட் வந்து எனக்கு மேலால் வருது, சரிங்களா? இப்போ இது பாருங்கள் எவ்வளோ மேலால் வருதுன்னு. அப்போ இந்த த்ரெட்டு தான் நம்ம உருக ஆரம்பிக்கணும். இந்த த்ரெட்டு வந்து அப்போ உள்ளேருந்து வருது. நீங்கள் இதை உருகியே பார்க்க வேண்டாம். ஏதோ ஒரு த்ரெட் எடுத்து இப்படி சுற்றி வரும்போது பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். இப்போ இந்த த்ரெட்டை நான் ஆரம்பிக்கிறேன். பாருங்கள், பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. எனக்கு இது ஃபுல்லாக வீடியோவாக பண்ண முடியல. பாருங்கள், அப்படியே நான் அந்த ஒரு த்ரெட்டை மட்டும்தான் பண்ணிகிட்ருக்கேன். அந்த ஒரு த்ரெட்டு மட்டும் பாருங்கள். இப்போ எங்கேயாவது டைட் ஆச்சுன்னா நீங்கள் எதுவும் இப்போ நான் இழுக்கும்போது டைட் ஆகுது பார்த்தீங்களா? அப்போ நம்ம எதுவும் பண்ண வேண்டாம். சும்மா இந்த த்ரெட்டை வந்து இப்படி லூஸ் பண்ணால் போதும். பாருங்கள், நல்லா அழகாக பிரிஞ்சு வந்துடும், சரிங்களா? சிக்கே விழுகாது, சரிங்களா? இந்த மாதிரி வந்து நம்ம சுற்றியும் பிரிச்சுட்டு வரணும். பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுன்னு பாருங்கள். இந்த மாதிரி ஆனால் ஃபுல்லாக உருகி போட்டுறாதீங்க. இந்த மாதிரி கொஞ்சமாக எப்போவுமே. அப்புறம் இந்த உள்ளேருந்து வர த்ரெட்டை வந்து கொஞ்சம் சேஃப்டியாக உள்ளே வச்சுக்கோங்க. ஏன்னா இந்த த்ரெட்டு வந்து இந்த த்ரெட்டு கூட வந்து இந்த நம்ம உருகிட்டு இருக்க த்ரெட்டு கூட வந்து இந்த த்ரெட்டு ஜாயிண்ட் ஆயிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லா இடத்துலையும் சிக்காக வரும், சரிங்களா? ஏன்னா இது வந்து இந்த முடிச்சு போட்டு சுற்றி வரும். அதனால் இந்த த்ரெட்டை வந்து தனியாக விட்டுக்கோங்க. இது இந்த மாதிரி உள்ளே வச்சுக்கோங்க, சரிங்களா? பாருங்கள் எனக்கு எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு பாருங்கள். ஒரு 20 நிமிஷம் ஆகுங்க கண்டிப்பாக ஒரு ரோல் வந்து நம்ம பிரிக்கிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக வருதுங்களா? இப்போது ஆல்ரெடி நம்ம பென்சிலில் பாருங்கள் ஆல்ரெடி நம்ம பென்சிலில் இந்த மாதிரி ஒரு டேப் வச்சுருக்கோம். இப்போது இந்த த்ரெட் எடுத்தோம் இல்லைங்களா, இந்த டேப்பை எடுத்துகிட்டு இந்த த்ரெட்டை இப்படி இந்த பென்சில் மேலே வச்சிடலாம். பாருங்கள், இந்த பென்சில் மேலே வச்சுட்டு இந்த செலோ டேப்பை இப்படி நல்லா ஒட்டிக்கோங்க. பாருங்கள், இது மூவ் ஆகி வரக்கூடாது. இந்த டேப் வந்து இந்த த்ரெட்டையும் பென்சிலையும் விட்டு மூவ் ஆகக்கூடாது. அந்த மாதிரி இப்படி டைட்டாக பண்ணிக்கோங்க. டைட்டாக பண்ணிவிட்டு ஒன்றும் பண்ண வேண்டாங்க. பாருங்கள், இப்படி இந்த பென்சிலை சுற்றியும் ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணிக்கலாம். அதாவது பென்சிலை மட்டும் சுற்றிட்டே இருந்தோம்னா கொஞ்சம் த்ரெட்ஸ் வந்து இதில் வந்துடும். அதே மாதிரி த்ரெட்ஸை கீழேயும் உருகி போடாதீங்க. ஒரு கிளாத் அந்த மாதிரி ஏதாவது விரிச்சுக்கோங்க. நான் இப்போ பேட் வச்சுருக்கேன், அந்த மாதிரி கிளாத் ஏதாவது விரிச்சுக்கோங்க. பாருங்கள் இவ்வளோ தூரம் கொஞ்சம் பென்சிலோட ரொம்ப மேலேயும் இல்லை சென்ட்ரலையும் இல்லை, பென்சிலோட கீழே பாருங்கள் இந்த அளவுக்கு கொஞ்சம் கேப் விட்டுட்டு பாருங்கள். இப்போ இந்த த்ரெட்டை வந்து நம்ம இழுத்தோம்னா பாருங்கள் பென்சிலை விட்டு நகருதுங்களா? பாருங்கள் இந்த மாதிரி உங்களுக்கு நகர்ந்து வரணும். அப்போ தான் நம்ம கடைசியில் ஒர்க் முடிச்சுட்டு நம்ம அதை இழுக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் இந்த அளவுக்கு வச்சுட்டு இப்போ நம்ம சுற்றணும்னா ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நேரம் வந்து நீங்கள் இந்த மாதிரி ஒரு நார்மலாக சுற்ற வேண்டாம். சும்மா இதே மாதிரி ஃபோல்டு பண்ணிகிட்டே இருங்க, சரிங்களா? அதுக்கு அடுத்ததாக ஜிக்ஸாக், அதாவது இப்படி கொஞ்சம் நேரம். அப்போ உங்களுக்கு வந்து பெர்ஃபெக்டாக நம்ம எப்படி வந்து நீங்கள் நம்ம ஸ்டோர்லாம் வாங்கும்போது எப்படி சுற்றி வருதோ அதே மாதிரி கிடைக்கும். பாருங்கள் இப்படி கொஞ்சம் நேரம் அந்த எக்ஸ் மாதிரி இந்த பென்சிலை இப்படி சுற்றறக்க விடாதீங்க, இந்த மாதிரி, சரிங்களா? அதை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி சுற்றணும். கொஞ்சம் நம்ம ஆரம்பிக்கிற வரைக்கும் நம்மளுக்கு இந்த ஸ்லிப் ஆகிறது இந்த ஒர்க் எல்லாம் ஆகும். பாருங்கள், இதே மேக்ரமே த்ரெட்டெல்லாம் சுற்றும் போது உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஆனால் கொஞ்சம் நல்லா பாதி வரைக்கும், பாதி இல்லைங்க, கொஞ்சம் ஒரு தடிமனான இது வர வரைக்கும் உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதுக்கப்புறம் உங்களுக்கு கரெக்டாக இருப்பாருங்க. நான் இந்த மாதிரி சுற்றிட்டேன். நீங்கள் இதே மாதிரியே சுற்றிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு இப்படி பென்சிலை சுற்றி வந்துடும், சரிங்களா? அதனால் இன்னும் சேஞ்ச் பண்ணணும். பாருங்கள், இப்போ நான் வந்து எக்ஸ் மாதிரியே சுற்றிட்டு இருக்கிறேன். பாருங்கள், இந்த சைடு ஒரு 4 தடவை, அதுக்கப்புறமா பொறுமையாக காட்டுறேன் பாருங்கள். இங்கே இருங்க, இப்படி
இந்த மாதிரி. அதே மாதிரி நான் ரொம்ப டைட்டாகவும் சுற்றலை, லூஸாக தான் சுற்றிட்டுருக்கேன். ஆனால் மேக்ரமே த்ரெட்டெல்லாம் நல்லா டைட்டாக சுற்றுங்க. பாருங்கள், நான் அந்த த்ரெட்டை வந்து அந்த ட்ராயர்லேருந்து நம்ம முடிகிற வரைக்கும் கழட்டக்கூடாது. அதே மாதிரி இந்த நூல் சுற்றிட்டு இருக்கும்போது ஒரு நூல் சுற்றுற அளவுக்கு டைம் இருந்தால் உட்காருங்க. இல்லை எனக்கு டைம் இல்லை, நான் சீக்கிரம் எந்திரிக்கணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் சுற்ற ஆரம்பிக்காதீங்க. ஏன்னா நம்ம அப்படி இடையில பாருங்கள் இந்த மாதிரி டைட் ஆகும். டைட் ஆச்சுன்னா நம்ம எதுக்குள்ளேயும் விட்டு எடுக்கக்கூடாது. இதவே கொஞ்சம் இப்படி அசைச்சிட்டே இருந்தோம்னா லூஸ் கிடச்சிரும். பாருங்கள், நம்ம ஏதாவதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா, சிக்கிருச்சேன்னு ஏதாவதுக்குள்ளே விட்டு எடுத்துட்டோம்னா நீங்கள் கடைசி வரைக்கும் த்ரெட்டு முடிகிற வரைக்கும் விட்டு விட்டு எடுத்துகிட்டே இருக்கணும். சரிங்களா? பாருங்கள், ஃபுல்லாக முடிக்கிற அளவுக்கு டைம் இருந்தால் சுற்ற ஆரம்பிங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரு 4 டைம் அப்படியே நம்ம சுற்றவே ஒரே இடத்துலையே சுற்றக்கூடாது. அப்படியே நம்ம கையை நகர்த்திட்டே இருக்கணும். தெரியுதுங்களா? இப்போ பாருங்க, நான் இப்படி சுற்றுறேங்களா, கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். இப்படி சுற்றுறேங்களா, கொஞ்சம் நகர்த்திக்கிறேன். ஒரு 2 சுற்று சுற்றுவேன். அதுக்கப்புறமா கொஞ்சம் கையை நகர்த்திக்குவேன். ஒரு 2 சுற்று சுற்றுவேன், கையை நகர்த்திக்குவேன். நம்ம இதே மாதிரி சுற்றிட்டு இருந்தோம்னா இந்த பால் வந்து இப்படி நீளமாக ஓவல் ஷேப்பில் வர ஆரம்பிச்சிடும். அதனால் இப்போ பாருங்கள், இந்த அளவுக்கு வந்துட்டோமா, வந்த பிறகு நம்ம இப்படி சுற்றணும். எப்படி சுற்றுறேன்னு தெரியுதுங்களா? சென்டரில் சுற்றுறேன். சென்டரில் கொஞ்சம் த்ரெட்ஸ் வந்து சுற்றணும். இது வந்து இடையில நம்ம இந்த மெத்தட் பண்ணணும். பண்ணிவிட்டு இப்போ இது கொஞ்சம் சுற்றிட்டோமா, அதுக்கு அடுத்ததாக இந்த மாதிரி பாருங்கள், இது ஒரு 4 டைம். அப்புறம் அப்படியே சுற்றி 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 சுற்றணும். நம்மளுக்காக தெரியும் இந்த ஷேப் வந்து இப்படி விரிஞ்சிட்டு வருது அப்படின்னு சொன்னால் உடனே இந்த ரவுண்டுக்கே நம்ம கொண்டு வரணும். அந்த நடுவில் சுற்றணும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி சுற்றணும். சரிங்களா? அப்போ வந்து எப்படின்னா நம்ம கடையில் வாங்கும்போது இந்த ஃப்ளாட் ஷேப்பில் இருக்கும் இல்லைங்களா, அதே மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். சரிங்களா? பாருங்கள், நான் எப்படி உருவி விட்றேன்னு பாருங்கள். பாருங்கள், நான் இந்த சுற்றுறதையும் கை பக்கத்துலேயே வச்சுக்கிறேன். இந்த த்ரெட்டு முடிக்கிற வரைக்கும் நம்ம எந்த வேலையும் பண்ணக்கூடாது. அதே மாதிரி சுற்றியும் இந்த குச்சிக, சேருக, குப்பைக அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த இடம் எல்லாம் நீட் பண்ணுங்கள். ஏன்னா ஏதாவது இடையில மாட்டினாலும் உங்களுக்கு சிக்கு விழுந்துரு. பாருங்கள், நான் இதே மாதிரி இந்த டேபிள் மேலேயே தான் நான் உருகிறதெல்லாம் அதே மாதிரி பாருங்கள், நான் எவ்வளோ உருகிறேன்னு பாருங்கள். நான் ஃபுல்லாக உருகிறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமாக தான் உருவேன். பாருங்கள், ஒரு 10 டைம்ஸ் அந்த மாதிரி அப்படி சுற்றி பாருங்கள். இதிலேருந்து நான் சுற்றி அப்படியே கொண்டு வந்துடுறேன். எதுக்கு உள்ளேயும் மெயினாக விட்டு எடுக்காதீங்க. சரிங்களா? கொண்டு வந்துட்டு பாருங்கள், பென்சிலை இதே பொசிஷனில் தான் பிடிச்சிருக்கணும். ஒரு பென்சில் மட்டும் வாங்கி வச்சுக்கோங்க. வாங்கி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு சுற்றுறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள், இப்போ நம்ம சுற்றும் போது இந்த பென்சில்கிட்ட டச் பண்ணாதீங்க. இங்கே பாருங்கள், இப்படி தெரியுதுங்களா? பென்சில்கிட்ட டச் பண்ணாமல் இந்த மாதிரி. அப்போ நம்மளுக்கு வந்து கீழேயும் மேலேயும் ஃப்ளாட்டாக வர ஆரம்பிக்கும். நம்ம உருகி போடும்போது ஈஸியாக இருக்கும். பாருங்கள், அதே மாதிரி டைட்டாக சுற்றாதீங்க. டைட்டாக சுற்றினீங்கன்னா கையில் இழுத்து இழுத்து விட வேண்டியது வரும். இந்த மாதிரி கொஞ்சம் லூஸாகவே சுற்றுங்க. நான் எப்படி சுற்றிட்டு இருக்கேன்னு தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த பென்சிலுக்கு இங்கேயும் டச் பண்ணக்கூடாது. இந்த த்ரெட்டு மேலேயே டச் பண்ணணும். நான் ஒரே இடத்துலையே சுற்றலாம், அப்படி அப்படின்னு நகர்த்திக்கிறேன். பாருங்கள், இப்படிங்க நம்மளுக்கு பார்க்கும்போதே தெரிஞ்சிடும். தெரியுதுங்களா? பாருங்கள், இந்த இடம் போகலை, இந்த இடமே இப்படி ஃப்ளாட்டாக மாறிட்டு வருது. தெரியுதுங்களா? அப்புறம் இங்கே ஃப்ளாட்டாக இதே போல் நம்ம சுற்றணும். ஓகேங்களா? லாஸ்ட் வர வரைக்கும். த்ரெட்ஸ் எல்லாம் அதிகமாக வாங்கினீங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ஒர்க் பண்ணுற அளவுக்கு மட்டும் சுற்றி வைக்கணும்னு சுற்றி வைக்காதீங்க. உங்களுக்கு டைம் இருக்கும்போது நம்ம வாங்கினது, ஏன்னா நம்ம ஒர்க் பண்ண தான் போகிறோம். அப்போ நம்மளுக்கு டைம் இருக்கும்போது எல்லாத்தையுமே ஒன்றா ரோல் பண்ணி வச்சுக்கோங்க. ரோல் பண்ணி வச்சுட்டு அப்புறம் நம்மளுக்கு தேவையானப்போ எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். அப்போ வந்து ரொம்ப அதிகமாக சிக்கும் ஆகாது. நம்ம ஏதாவது அடிக்கடி எடுத்து வச்சுட்டு இருக்கும்போது சிக்காகும் இல்லைங்களா? அதனால் வாங்கினதையும் டைம் இருக்கும்போது எல்லா ரோல்ஸையும் சுற்றி வச்சுக்கோங்க. நம்ம ரோலாக வாங்குறத விட இந்த மாதிரி ஹேங்காக வாங்கினோம்னா கொஞ்சம் ரேட்டும் கம்மியாக நம்மளுக்கு கிடைக்கும். இது வந்து நான் சுற்றிட்டு இருக்கிறது வந்து 8 ப்ளைங்க, 8 ப்ளை 100 கிராம்ஸ். சரிங்களா? பாருங்கள், பாருங்கள், இதுலேயே இப்படியே இதை வந்து பென்சிலை டச் பண்ணக்கூடாது. பென்சிலை டச் பண்ணாமல் இப்படியே சுற்றுங்க. சரிங்களா? இப்போ இந்த ரோல் ஃபுல்லாக சுற்றி முடிச்சுட்டு கடைசியாக என்ன பண்ணணுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இப்படி வந்து நம்மளுக்கு தள்ளி வருதுன்னு தெரிஞ்சிருச்சுன்னா சென்டரில் இந்த மாதிரி கொஞ்சம் சென்டரில் இப்படி சுற்றிக்கோங்க. சென்டரில் இப்படி சுற்றிட்டு அதுக்கு மேலே
பாருங்கள், இந்த மாதிரி இதே மாதிரி ஃபுல்லாக சுற்றிட்டே இருங்க. பென்சிலுக்கு பென்சில் டச், அந்த பென்சிலோட மேலே பார்ட்டு இதுவும் டச் ஆகாமல் இப்படியே சுற்றிட்டுருங்க. சரிங்களா? இவ்வளோ தாங்க. எல்லா த்ரெட்டும் நான் இதே மாதிரி தான் ரோல் பண்ணுவேன். இது பாருங்கள், கடைசியாக வந்து நம்ம எப்படி வந்து ரிமூவ் பண்ணணும், டேப் அட்டாச் பண்ணணும்னு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த கடைசியாக நம்ம ஆரம்பிக்கும் போது எண்டோட த்ரெட்டு ப்ளஸ் நம்ம ஸ்டார்டிங் த்ரெட் ரெண்டுமே இருந்துச்சு இல்லைங்களா? பாருங்கள், இந்த த்ரெட்டு கடைசி வரைக்கும் இப்படி இருக்கும். கடைசியில் எடுக்கும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்துடுங்க. ஏன்னா இந்த த்ரெட்டு வந்து இழுத்துட்டு வந்துச்சுன்னா மறுபடியும் எல்லாம் சிக்கு விழுந்துடும். அந்த கடைசியில் 4ம் சிக்கு விழுந்துடும். சரிங்களா? அதனால் அழுங்காமல், அந்த முடியும் போது கொஞ்சம் அழுங்காமல் உருவுங்க. அவ்வளோதாங்க. எவ்வளோ சீக்கிரத்தில் உரியாச்சுன்னு பாருங்கள். பாருங்கள், அந்த எண்டு வரைக்கும் உருகியாச்சு. சரிங்களா? பாருங்கள், அதேமாதிரி எவ்வளோ எனக்கு எப்படி ஃப்ளாட்டாக வந்திருக்குன்னு பாருங்கள். தெரியுதுங்களா? நம்ம அந்த சென்டரில் சுற்றாமல் சுற்றினோம்னா நம்மளுக்கு வந்து ஓவல் ஷேப்பில் வந்துடும். இப்படி நம்ம சுற்றினோம்னா தான் நம்ம டேபிள் மேலே வச்சுட்டே ஒர்க் பண்ணுறதுக்கு, நம்ம எங்கேயாவது ஒர்க் பண்ணும்போது கீழே ஃப்ளாட்டாக வச்சுக்கலாம். சரிங்களா? பாருங்கள், நான் சுற்றும் போதும் இப்படியே தான் சுற்றிட்டு வரேன். தெரியுதுங்களா? இந்த பென்சிலை டச் பண்ணாமல் சும்மா பாருங்கள் எப்படி சுற்றுறேன்னு. தெரியுதுங்களா? நான் சுற்ற என் கையை அப்படியே மூவ் பண்ணிகிட்டே இருப்பேன். ஒரே இடத்துலையே 2 தடவை 3 தடவை அப்படியே சுற்ற மாட்டேன். அப்படியே ஒவ்வொரு சுற்றுக்குமே நம்ம கையை தள்ளி 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 சுற்றிட்டு வரணும். பாருங்க, கடைசியாக கொண்டு வந்துட்டேன். கடைசியாக கொண்டு வந்த பிறகு ஹூக் இருந்ததுன்னா ஹூக் வச்சு நம்ம இப்படி உள்ள பாருங்கள், இந்த மாதிரி நம்ம லூஸாக சுற்றி இருக்கிறங்காட்டிக்கு இந்த த்ரெட்டு போயிட்டு வந்துக்கும். மேக்ரமேக்கு ஹூக் வைக்கணும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா இப்படி சுற்றி விட்டுருங்க. பாருங்கள், ஃபுல்லாக ஒரு ரோல் நம்ம இப்படி சுற்றியாச்சு. இப்போ பென்சிலுக்கு பாருங்கள், கொஞ்சமாக தான் பென்சில் தெரியுது. சரிங்களா? உங்களுக்கு வந்து கலண்டு வரும்னு சொன்னால் நீங்கள் இப்படி மேலேயே தரலாம். பாருங்கள் எப்படி ஃப்ரீயாக மூவ் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போது என்ன பண்ணணுன்னா, இந்த கீழ் இந்த டேப் இருக்கு இல்லைங்களா மேலே, பாருங்கள், இதை கொஞ்சம் கீழே வச்சுட்டு இப்போ இந்த டேப்பை இப்படி எடுத்துருங்க. எடுத்துகிட்டு பாருங்கள், எடுத்தது இழுத்துறாதீங்க. இந்த டேப்பை இப்படி கையில் எடுத்துகிட்டு இந்த டேப் இருக்கு இல்லைங்களா, இந்த த்ரெட்டோட இந்த பாயிண்ட் பாருங்கள், இந்த பாயிண்டில் இந்த டேப்பை வச்சு இப்படி நல்லா சுற்றிக்கோங்க. ஏன்னா நீங்கள் இப்போவே ஒர்க் பண்ணுற மாதிரி, இதை சுற்றி முடிச்சதையும் ஒர்க் பண்ணுறதுனா நீங்கள் இதை பண்ண வேண்டியதில்லை. அப்படியே நீங்கள் ஒர்க் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் வந்து அடுத்து இந்த த்ரெட்டை முடிஞ்ச பிறகு தான் நம்ம அடுத்த த்ரெட் எடுக்க போகிறோன்னா நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக இப்படி இந்த டேப்பை இங்கே சுற்றி வச்சுட்டேன். பாருங்கள், இந்த டேப்பை இப்படி நான் சுற்றிட்டு இப்போ இப்படியே விட்டுட்டு இப்போ இந்த பென்சிலேருந்து இந்த த்ரெட்டை வெளியே எடுக்கிறேன். பாருங்கள், இது இப்படி அமுத்திட்டு இப்படி இழுத்தோம்னா இந்த பென்சில் ஸ்மூத்தாக வந்துருச்சுங்களா? பாருங்கள், இப்போ நம்ம பால் மாதிரி உங்களுக்கு உருண்டும் போகாது. ஏன்னா கீழே வந்து நம்மளுக்கு ஃப்ளாட் சர்ஃபேஸில் இருக்குது, அதனால் இப்படி வச்சுக்கலாம். இப்போ நான் இழுக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. இது எங்கேயாவது பால் நகருதுங்களா? பாருங்கள், இந்த பால் உள்ளே எங்கேயாவது டைட்டாக நம்ம ஒரு இடத்துல டைட் பண்ணியிருந்தோம்னா கொஞ்சம் நகரும். அப்போ நம்ம இழுத்துக்கலாம். இங்கே பாருங்கள், நீங்கள் வெளியே இழுத்து விட வேண்டியதில்லை. அப்படியே ஹூக் வச்சு பாருங்கள், த்ரெட்டும் நகராது, அந்த பாலும் நகராது. தெரியுதுங்களா? பாருங்கள் எவ்வளோ ஸ்மூத்தாக வருதுன்னு. நீங்கள் அப்படியே பின்ன நம்ம அப்படியே ஸ்லோவாக நம்ம இது இழுத்தே விட வேண்டாம். நம்ம பண்ண நம்ம உள்ளே வந்து லூஸாக தான் சுற்றிருக்கோம். சில டைம் வந்து நான் என்ன பண்ணுவேன்னா, ஸ்பீடாக சுற்றும் போது டைட் ஆயிரும். டைட் ஆச்சுன்னா இப்படி கையில் கொஞ்சம் லூஸ் ஆகிற வரைக்கும் நம்ம இழுத்து விட்டுக்கலாம். பாருங்கள், எங்கேயுமே மூவ் ஆகாது. நம்ம பாட்டுக்கு இதை ஒரு பாக்ஸில் எங்காவது வச்சுட்டு அப்படியே ஒர்க் பண்ணலாம். சரிங்களா? இப்போ சப்போஸ் இது வந்து நம்ம ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம ஒர்க் பண்ணி முடித்ததையும் பாருங்கள், இந்த மாதிரி வெளியவே பாலுக்கு வெளியே இப்படி சுற்றி இப்படி இந்த டேர்ன் மட்டும் நம்ம இப்படிலாம் சுற்றக்கூடாது. இந்த ரவுண்டு மட்டும் சுற்றணும். அதுதான் நம்மளுக்கு அடையாளம். நம்ம சென்டர்லேருந்து எடுத்திருக்கோம் அப்படிங்கிறதுக்கு இது அடையாளம். அதே மாதிரி நம்ம செலோ டேப் வந்து நீங்கள் கையில் வச்சுட்டிங்கன்னா, நீங்கள் த்ரெட்டு முடிஞ்ச பிறகு இங்கே பாருங்கள், இந்த த்ரெட் வந்து அடையாளத்துக்கு, ஏன்னா இதுதான் உள்ளேருந்து வரும்னு நம்மளுக்கு தெரியணும். அதனால இந்த த்ரெட்டை வந்து இப்படி கொண்டு வந்துட்டு பாருங்கள், சும்மா இப்படி எங்காவது வச்சு இந்த த்ரெட்டு நல்லா இப்படி வெளியே தெரிகிற மாதிரி இப்படி வச்சுருங்க. இவ்வளோதாங்க. பாருங்கள் எவ்வளோ சிம்பிளான ஒர்க்கு. பாருங்கள், இது போல் இருந்த த்ரெட்டை வந்து நம்ம இந்த பால் மாதிரி வாங்கிட்டோம். சப்போஸ் நீங்கள் வந்து 1 கிலோ அந்த மாதிரி வந்து வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு எப்போல்லாம் டைம் இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் ஃபஸ்ட்டே ஸ்டார்டிங்லேயே உருகி வச்சுருங்க. உருகி இந்த மாதிரி பாலாக மேக் பண்ணி ஒரு கவரில் பண்ணி வச்சிட்டோம்னா இது வந்து எப்பவுமே நம்மளுக்கு சிக்கு விழுகாது. நீங்கள் ஒர்க் பண்ணும்போது எடுத்து ஒர்க் பண்ணிக்கலாம். சரிங்களா? பாருங்கள், இப்படி இருந்ததை வந்து நம்ம இந்த மாதிரி பண்ணியாச்சு. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பார்த்தீங்களா? நம்ம இதுக்கு ஒரு பென்சிலும் கட்டரும் மட்டும் யூஸ் பண்ணால் போதும். இப்போ வந்து நான் ஒரு
கிரானி ஸ்கொயர் பேக் தாங்க பண்ண போகிறேன். கிரானி ஸ்கொயர் பேக் வந்து பாருங்கள், இந்த 2 கலர் யூஸ் பண்ணி பண்ண போகிறேன். சரிங்களா? இப்போ இது எல்லாமே ரோல் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா அந்த கிரானி ஸ்கொயர் வந்து நான் கொஞ்சம் டிஃப்ரெண்டான டிசைனில் பண்ணலான்ட்டு இருக்கேன். அது வந்து உங்களுக்கு அடுத்த வீடியோவில் வந்துட்டு அது எப்படி அந்த பேக் பண்ணுறது அப்படிங்கிற வீடியோவும் போடுறேன். நீங்கள் இதே மாதிரி சுற்றி வைங்க. த்ரெட்ஸ் வந்து இந்த மாதிரி வாங்கினீங்கன்னா இந்த மாதிரி சுற்றிக்கோங்க. ஓகேங்களா? பாருங்கள், அதே மாதிரியே நம்ம பால்ஸாக வாங்குறதே சில டைம் வந்துட்டு வெளியிலேருந்தே எடுக்கிற மாதிரி இருக்குது, உள்ளேருந்து எடுக்கிற மாதிரி வரலைன்னா அதை கூட நீங்கள் இந்த மாதிரி சுற்றி வச்சுக்கலாம். சரிங்களா? ரொம்ப ஈஸியான ஒர்க் தான். பாருங்கள், இப்போ உங்களுக்கு புரிஞ்சுதுங்களா எப்படி ரோல் பண்ணுறதுன்ட்டு? அடுத்து உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்ததுன்னா மெசேஜ் பண்ணுங்கள். அதையும் ஒரு நான் வீடியோவாக உங்களுக்கு பண்ணி காமிக்கிறேன். ஓகேங்களா? அடுத்தது இதை வந்து நான் ரோல்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு கிரானி ஸ்கொயர் பேக் எப்படி போடுறது அப்படின்னு சொல்லிட்டு நான் இன்னொரு சிஸ்டர் வந்து கேட்டிருக்காங்க. கிரானி ஸ்கொயரில் வந்து ரோஸ் எல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த ரோஸ் மாதிரி ஒரு பேக் போட்டு காமிங்க, அப்புறம் ஷோல்டர் பேக் மாதிரி ஒன்று போட்டு காமிங்க, அப்புறம் கிரானி ஸ்கொயர் பேக் மாதிரி போட்டு காமிங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறையா மெசேஜ் பண்ணுறீங்க. என்கிட்ட வந்து த்ரெட்ஸ் வந்து இப்போ இந்த கலர்ஸாக இருக்குது. நான் த்ரெட்ஸ் வந்து அவைலபிள் கலர்ஸ் வரும்போது உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா மாடல்லையும் நான் போட்டு காமிக்கிறேன். அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து மெட்டீரியல்ஸ் கேட்டு மெசேஜ் பண்ணுறீங்க. இப்போதைக்கு வந்து நான் மெட்டீரியல்ஸ் எதுவும் வாங்கலைங்க. ஒரு நெக்ஸ்ட் மந்த்தில் இருந்தால் வாங்குறதா இருக்குது. ஸோ மெட்டீரியல்ஸ் வேணும்னா நெக்ஸ்ட் மந்த் வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஓகேங்களா? கிளாஸுக்கும் மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.